ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த ட்ரிபிடெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து என்னென்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தான். சக்ஸஸ்னாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓலா கேப்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து இந்தியாவில் பயங்கர புரட்சி பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2010 டிசம்பரில். இதை ஆரம்பித்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவேஷ் அகர்வால் ஒருத்தரும், அப்புறம் அன்கித் பட், இவங்க 2 பேரும் தான் வந்து முதல்ல இதை ஆரம்பித்தாங்க. இவங்களை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பெருசாக பார்ப்போம். இப்போ நம்ம நேராக வந்து டாபிக் உள்ள போவோம். இப்போ ரொம்ப ரீசன்ட் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வரப்போதாமே, இந்தியாவில் ஓலா கம்பெனி வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாமே, அதுவும் தமிழ்நாட்டில் லான்ச் பண்ண போகிறாங்களாமே அப்படி சொல்லி நிறைய கொஷின்ஸ் வந்துருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது அந்த ஓலா எலக்ட்ரிக் கம்பெனியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் கம்பெனி வந்து எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரப்போகுது. ஸோ இந்த கம்பெனியை பற்றி தான் தெளிவாக டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த ஓலா ஃப்யூச்சர் ஃபேக்ட்ரி அப்படி தான் அதை சொல்கிறாங்க. ஏன் என்ன ரீசன் அப்படின்னா, கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இருக்கும். அதில் ஸ்டார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் இவங்க ஓலா ஃப்யூச்சர் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு 500 ஏக்கரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 10 மில்லியன் வெஹிக்கிள் பர் இயர். அது மட்டும் இல்லாமல் இங்கே மோர் தென் 3000+ ரோபோட்ஸும் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 ஏக்கர் ஃபாரஸ்ட் இருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இவங்க பில்டிங்கை கட்டி அந்த பில்டிங்கை சுற்றி ஒரு 2 ஏக்கர் வந்து இன்சைடில் வந்து வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் 2 வீலர் ஃபேக்ட்ரியாக ஃப்யூச்சரில் வரப்போகிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இவங்க கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பேட்ரிஸும் பண்ண போகிறாங்க. 100% வந்து லோக்கலைஸ்டு ஸ்பேர்ஸையும் க்ளோஸ்டு பெர்மிசஸில் இவங்க செய்ய போகிறாங்க. இவங்க 15% ஆஃப் குளோபல் 2 வீலர் கெப்பாசிட்டியை இவங்க தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பிளான்ட்டை வந்து எது கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணி புரிவிக்கணும்னா, டெல்லி டெர்மினல் இருக்குல்ல, ஏர்போர்ட், அது வந்து 20 ஏக்கர் தான். மும்பை இது 24 ஏக்கர், பெங்களூர் இது 26 ஏக்கர். ஆனால் ஓலா எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 43 ஏக்கர்ஸ் இருக்குது. அதாவது இந்தியாவிலே லார்ஜஸ்ட்டு பில்டிங் பர்மிசஸ். அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியில் 20% ஆஃப் எலக்ட்ரிக் நீடை இவங்களுடைய ரூப் டாப் சோலார் டெக்னாலஜி மூலிமாவே வந்து இவங்க கன்சியூம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு வெஹிக்கிள் செய்கிறதுக்கு, அதாவது ஒரு வண்டியை அவுட்புட் பண்ணுறதுக்கு 2 செகண்ட்ஸ் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 10 ப்ரொடக்ஷன் லைன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களாம். இப்போ பெயிண்ட் ஷாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோபோட்ஸ் தான். தேவையான மெயின் மோட்டார், இந்த மோட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டட் கன்வேயர் தான் ஃபுல்லாகவே பண்ண போகுது. வெல்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட்லெஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற வெல்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக்கோட ஃபவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாவேஷ் அகர்வால் அண்டு அன்கித் பட், இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த கம்பெனியை வந்து நிறுவியிருக்காங்க. இதில் சிஇஓவாக வந்து பாவேஷ் அகர்வாலும் அண்டு சிடிஓவாக வந்து அன்கித் பட்டும் இருக்காங்க. இதில் இந்த பாவேஷ் அகர்வாலுடைய ஏஜ் வந்து கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அவர் ஜஸ்ட் வந்து 35 years old. 1985 தான் அவருடைய டேட் ஆஃப் பர்த். இவர் வந்து 2 years வந்து மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச்சில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ஓலா எலக்ட்ரிக்கலை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. நமக்கு வெல் நோனாக தெரிஞ்ச ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியான ஹுண்டாய் மோட்டார்ஸ், கியா மோட்டார்ஸ், டாடா சன்ஸ், அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் பேங்க்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.